சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல்ல 24 மணி நேர இலவச கல்வி சேவை. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களால் நடத்தக்கூடிய இந்த சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு லைக் கொடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிளாஸை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம தினமுமே மாலை 6 மணிக்கு டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்குரிய ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்கோம். அதில் தமிழுக்குரிய ஷெடியூல் நான் வெளியிட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கோங்க. அதன்படி படிச்சுட்டு டெய்லி லைவ் டெஸ்ட் எழுதுவாங்க. ஓகே, நம்ம டெஸ்ட் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் பென் எடுத்து கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 50 வரைக்கும் கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. எப்பயுமே டெஸ்ட் எழுத வர்றவங்க இதை பண்ணி வச்சுக்கோங்க. 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள கொஸ்டின் நம்பரை மட்டும் போட்டால் போதும். ஆன்சர்ஸ் நான் கொஸ்டின் ரீட் பண்ண நீங்கள் உடனுக்குடன் அனுப்பலாம். அப்பயே ஆன்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நம்பரை டிக் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டாக எவ்வளோ ஸ்கோருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 6ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்லைனர் டெஸ்ட் பேட்ச் தான் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டோட வெரைட்டிஸ் சேஞ்ச் ஆகும், டைப்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே, முதல் கேள்வி. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் யார்? ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. 1 போட்டு அந்த ஆன்சரை டைப் பண்ணி அனுப்பணும். ஆன்சர் பார்க்கலாமா? தாரா பாரதி. 1 செகண்ட். தாரா பாரதி இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக டைப் பண்ணி அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் தான் இது. ஸோ கரெக்டாக நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டிக் போட்டுக்கோங்க. அதனால தான் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 50 வரைக்கும் போட சொன்னேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 1ல் ஒரு டிக் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணிக்கலாம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. கூறியவர் தாராபாரதி. தாராபாரதியோட இயற்பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் வெறுவருன்னு பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் லைவ் டெஸ்ட். ஆன்சர் பார்க்கலாமா? ராதாகிருஷ்ணன். கரெக்டாக எழுதிக்கீங்களான்னு பாருங்க. கரெக்டாக எழுதுனா மார்க் போட்டுக்கோங்க. டிக் பண்ணி மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து, கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அல்லது போற்றப்படுபவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? தாராபாரதி. தாராபாரதி தான் ஆன்சர். கரெக்டாக இருந்தால் டிக் போட்டுக்கோங்க. ஓகேயா? மார்க்கும் போட்டுக்கோங்க. இப்படி 1 2 3 4ன்னு போட்டு நீங்கள் டிக் பண்ணாலும் சரி, இல்லை 1 1ன்னு போட்டு மார்க் போட்டுக்கிட்டாலும் சரி. அடுத்து பார்க்கலாம். தேசம் உடுத்திய நூலாடை என்று தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இது சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல். உங்களுக்கு அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வழங்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வழங்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு இலவசமான ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஆன்சர் பார்க்கலாமா? திருக்குறள். திருக்குறள். அடுத்து பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மதுரை. ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி அனுப்பணும். ஃபாஸ்ட் பத்தவே இல்லை. ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி அனுப்பணும். இது ஒரு லைட் டெஸ்ட். நீங்கள் ஃபாஸ்ட்டாக அனுப்பணும். சப்போஸ் இந்த டெஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம் அதை. அடுத்து, இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று பாரதியாரை காந்தியிடம் அறிமுகப்படுத்தியவர் யார்? தினமும் மாலை 6 மணிக்கு 50 கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். இது டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்குரியது. ஃபர்ஸ்ட் தமிழ் டெஸ்ட் பேட்ச் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஷெடியூல் பார்க்காதவங்க பார்த்துருங்க.
ராஜாஜி. ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ராஜாஜி. சப்போஸ் நான் டெஸ்ட்டுக்கே படிக்கல, நான் சும்மா ஒரு கிளான்ஸ் தான் பார்க்குறேனாலுமே ஓகே, ஒரு கிளான்ஸ் நீங்கள் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறேன். ஓகே, 7th கொஸ்டின் பாருங்கள். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. 7th கொஸ்டின் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? திருக்குறள். திருக்குறள். கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. திருக்குறள். அடுத்து 8வது கேள்வி. காந்தியடிகள் உடையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? ஆன்சர் பார்க்கலாமா? மதுரை. மதுரை. அடுத்து, காந்தியடிகள் யாரிடம் தமிழ் கற்க விரும்பினார்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. விறுவிறுன்னு ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு லைவ் டெஸ்ட். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனல் போட்டித் தேர்வு வெற்றி பெற்றால் நடத்தக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மூலமாக தான் நம்மளை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஊ வே சா. ஃபர்ஸ்ட் ஒன்லைன் மாடலில் தான் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கு இடையில டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கும். வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3rd டேர்ம் பார்த்துட்டு இருக்கோம். டேர்ம் வைஸாக டெய்லி நடக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கவனமாக கவனிங்க. ஷெடியூல் பார்க்காதான் ஷெடியூலில் பார்த்துட்டு நாளைக்கு என்ன டெஸ்ட்டுங்கிறதையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் டெஸ்ட் எழுதுவாங்க. முடியாதவங்க அது ஒரு கிளான்ஸ் பாருங்க. தாண்டவராயர். கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு எது? வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு எது? ஆன்சர் பார்க்கலாமா? 1780. 1780. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம். தினமும் மாலை 6 மணிக்கு ஒரு லைவ் டெஸ்ட் 50 கேள்விகளோட. 12வது கேள்வி. வேலுநாச்சியாரோட காலம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பிறந்ததுலேருந்து இறப்பு வரை கேட்குறாங்க. ஸோ அதுதான் காலங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. வேலுநாச்சியாரோட காலம் 1730 முதல் 1796 வரை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நான்கு வகைப்படும். ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? விறுவிறுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். டைத்தை வேஸ்ட் பண்ணாமல். வஉசி யாருடைய பாடல்களை விரும்பி கேட்டார்? ஃபாஸ்ட்டாக ஒரு 5 செகண்ட்குள்ளேயே ஆன்சர் சொல்லிடணும். ஆன்சர் பார்க்கலாமா? பாரதியார். பாரதியார். ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, பெயர் சொல்லில் இணையாக வரும் சொல் எது? அதாவது இணை சொல்லாக வரும் அப்படின்னு சொல்லலாம். பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும்
ஒரு துணைக்கு வரக்கூடிய சொல்லுன்னும் கேட்கலாம். எந்த சொல்னா இடைச்சொல். நான் கேட்ட கொஸ்டின் புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்து பாருங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எது? உரிச்சொல். அடுத்து பார்க்கலாம். வ.உ.சி. அவர்கள் சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த தினம் எது? சுதேசி நாவாய் சங்கம் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த தினம் எது? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 1906 அக்டோபர் 16. 1906 அக்டோபர் 16. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. தெரியலன்னா ஒன்றும் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். 18வது கேள்வி. 18th கொஸ்டின். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தந்தருள் என்ற அடிகளை ஏற்றியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? தாயுமானவர். கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. தாயுமானவர். அடுத்து தண்டருள் என்ற பொருள் என்ன? குளிர்ந்த கருணை. குளிர்ந்த கருணை. தாயுமானவர் யாரிடம் கணக்காரராக பணிபுரிந்தார்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி அனுப்பணும். ஆன்சர் பார்க்கலாமா? விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம். அடுத்து 21வது கேள்வி. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது எது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? தாயுமானவர் பாடல்கள். கொஸ்டினை காமிச்சோன்னே நீங்க ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடணும். அடுத்து கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தினமும் மாலை 6 மணிக்கு ஒரு லைவ் டெஸ்ட் எழுதுறீங்க. அது வந்து டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்குரியது. ஸோ டேர்ம் வைஸ் தான் உங்களுக்கு வைக்கிறோம். ஷெடியூல் பார்க்காதவங்க பார்த்துருங்க. தமிழ் சப்ஜெக்ட் இப்போ போயிட்டு இருக்கு. லெபனான். லெபனான் நாட்டை சார்ந்தவர் கலீல் கிப்ரான். அடுத்து தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. புவியரசு. புவியரசு கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. புவியரசு கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா?
பாரதியார். இந்த ஃபாஸ்ட் எல்லாத்துக்கும் வரணும். அப்பதான் நீங்க வந்து அங்க போய் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதுதான் ஸ்டார்டிங்ல இவ்வளோ ஃபாஸ்ட் கொடுக்குறேன். கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, மணிமேகலை யாரிடம் முதன் முதலில் பிச்சை ஏற்றார்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆதிரை. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஆதிரை. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 26வது கேள்வி. உணவை அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியை பெற்றவர் யார்? இந்த இல் வராது, இந்த இல் வரும். ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மணிமேகலை. உபபாண்டவம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? ராமகிருஷ்ணன். அடுத்து, கதாவிலாச்சம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதுவும் ராமகிருஷ்ணன் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கிறான்னு நான் சொல்லிட்டேன் உடனே. சாரி, நான் அடுத்து சொல்லிடுறேன். 29 தேசாந்திரி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ராமகிருஷ்ணன். அடுத்து, கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கரெக்டா தான் மார்க் போட்டே வாங்க. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து 31வது கேள்வி. தாவரங்களின் உரையாடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன். பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆறு வகைப்படும். அடுத்து பாருங்க, மரம் காடு என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் பார்க்கலாமா? இடுகுறி புது பெயர். கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டா தான் செக் பண்ணிக்கோங்க.
மா கருவேலங்காடு என்பதற்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆன்சர் பார்க்கலாமா? இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்து வாழை என்பதற்கு எடுத்துக்காட்டு என்ன? இடுகுறி சிறப்பு பெயர். ஃபாஸ்ட்டாக சொல்லணும். இந்த ஃபாஸ்ட் பத்தாது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொன்னாதான் என்னுடைய ட்ராவல் பண்ணி வர முடியும். அடுத்து 36வது கேள்வி. பறவை என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? பறவை என்பது எதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது? காரண பொது பெயர். அடுத்து வளையல் மரங்கொத்தி என்பதற்கு எடுத்துக்காட்டு என்ன? காரண சிறப்பு பெயர். டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லிடணும். கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டே வாங்க. லாஸ்ட்டாக ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்பேன். ஆன்சர் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆசிய ஜோதி. முப்பத்தி 9வது கேள்வி. லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை எட்வின் அர்னால்ட் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆன்சர் ஆங்கிலம். அடுத்து ஆசிய ஜோதி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கவிமணி. ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமா என்ற வரியை பாடியவர் யார்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கவிமணி. தேசிக விநாயகனார். புத்தர் எந்த மன்னரின் யாகத்தில் ஆடுகள் பலியிடுவதை தடுத்தார்?
ஆன்சர் பார்க்கலாமா? பிம்பிசாரர். தமக்கென முயலான் என்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையான என்ற அடிகள் இடம்பெற்ற நூல். அதாவது இதுல கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். தமக்கென முயலா நூன்றால் அப்படி வரும். தமக்கென முயலா நூன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அப்படி வரும். ஆன்சர் பார்க்கலாமா? புறநானூறு. கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 44வது கேள்வி. கைலாஷ் சத்தியமூர்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் நடைப்பயணம் மேற்கொண்டார்? நூற்றி 3. கரெக்டாக தான் மார்க் போட்டுட்டே வாங்க. அடுத்து, பசித்தோருக்கு உணவு வழங்க வடலூரில் சத்திய தர்மசாலை நிறுவியவர் யார்? வள்ளலார். அடுத்து, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறியவர் யார்? இதுவும் வள்ளலார் தான். அடுத்து, 47வது கேள்வி. கரெக்டாக தான் மார்க் போட்டே வாங்க. அவ்வளவுதான், முடிக்க போறோம். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? அன்னை தெரசா. குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? கைலாஷ் சத்தியமூர்த்தி. நாற்பத்தி 49வது கேள்வி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் யார்? கைலாஷ் சத்தியமூர்த்தி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எவ்வகையான அணி என குறிப்பிடுகிறார்? வியர்வு நவிர்ச்சி அணி. வியர்வு நவிர்ச்சி அணி. ஸோ இந்த 50 கேள்வியில்
எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? அதாவது 50 மார்க்ல எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் எந்த அளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்குரிய ஃப்ரீ ஆன்லைன் லைவ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டெஸ்ட் ஷெட்யூல் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 24 ஹவர்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் சர்வீஸ் போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதோட விட்டுறாமல் ஒரு லைக்கும் மற்றவங்களுக்கும் ஷேரும் பண்ணிங்கன்னா இது எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு தெருவில் சந்திப்போம். நாளைக்கு என்ன டெஸ்ட்டுங்கிறத ஷெட்யூல் பார்க்காதவங்க பார்த்துங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அரசு பணியை நம்ம லட்சியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்.